அண்மை செய்தி. நடிகர் விக்ரம் அரியவகை குரங்குடன் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் குரங்கு உரிமையாளரிடம் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், வழக்கு விசாரணையின் நிலை என்ன? வணக்கம். லார்ட் கிப்பான் குரங்கு விவகாரத்தில் பெருந்துறையை சேர்ந்த உரிமையாளர் கேசவநாதன் தற்போது மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் ஆஜரான சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நடிகர் விக்ரம் லார்ட் கிப்பான் குரங்குடன் வீடியோ வெளியிட்டு சர்ச்சையான விவகாரம் பேசும் பொருளாக இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இது குறித்து உரிய விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள எஸ்கே விஸ்வநாதன் என்பவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மணிப்பூரில் இருந்து லார்ட் கிப்பான் குரங்குகள் பெற்று 15 நாட்களுக்குள் அவற்றை பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட விவகாரம் குறித்து நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் வனத்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் முறையான ஆவணங்கள் இல்லாததே தெரிய வந்ததாக கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லார்ட் கிப்பான் குரங்குகள் குறித்து ஆவணங்களுடன் ஈரோடு மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலகத்தில் உரிய விளக்கம் தர வேண்டும், அதே சமயத்தில் ஆவணங்களும் குறித்து தெரிவிக்க வேண்டும் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூன் மாதம் மணிப்பூரில் இருந்து 3 லார்ட் கிப்பான் குரங்குகள் வாங்கியதாக கூறப்படும் சம்பவம், அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்க அல்லது இருக்கும் லார்ட் கிப்பான் குரங்குகளை பறிமுதல் செய்வார்கள் என பேசும் பொருளாக இருந்த நிலையில் ஈரோடு சக்தி சாலையில் உள்ள மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் ஆவணங்களுடன் நேரில் ஆஜரான கேசவநாதனிடம் வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தினர். வனவிலங்கு குற்றச்சாட்டப்பட்ட பிரிவினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். விசாரணை தொடர்ந்து கேசவநாதன் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ளது எனவும் ஆனால் தாமதமாக அவர் ஆவணங்களை ரிஜிஸ்டர் செய்துள்ளார் எனவும் வனத்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நடிகர் விக்ரம் ஏற்கனவே சென்னையில் உள்ள வனத்துறையினர் நேரில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் லார்ட் கிப்பான் குரங்கை பறிமுதல் செய்வது குறித்து மாநில தலைமை வன அலுவலர் கூறுவார் என மாவட்ட வனத்துறை அலுவலர் தெரிவிக்கின்றனர். ராஜ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.